நாம் தான் நடத்தாட்ட வேண்டும் என்பதல்ல. யாரை கொண்டு நடத்தாட்டினால் பிரயோஜனம் கிட்டுமோ, யாரை கொண்டு இது நடத்தாட்டப்படும் என்றிருந்தால் லாபம் உருவாகுமோ, அப்படிப்பட்ட மக்களை கொண்டு நம்முடைய கர்மங்கள் விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்கு மிக அழகான உதாரணம் கனவை கண்ட சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பிஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் கண்ட கனவை பிலாலுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஃபஇன்னஹு அந்தா சௌத்தன் மின்க. ஏ அப்துல்லா, உன்னை விடவும் இந்த பிலாலுடைய சத்தம் இருக்கிறதே, இது மிக உயர்ந்த சத்தமாக இருக்கிறது. நீங்கள் பாங்கை சொன்னால் பக்கத்தில் உள்ள மக்கள் மட்டும் கேட்பார்கள். இவருடைய பாங்குடைய சத்தம் இவருடைய சத்தம் இயற்கையிலேயே மிக ஆழமாக மிக பெரிய சத்தமாக இருப்பதின் காரணமாக இவருக்கு பாங்கை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்ன நேரத்தில் பாங்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாங்கை உரைத்தார்கள். அன்பான நேயர்களே, நம்முடைய தொழுகைக்குரிய அழைப்பு பாங்கு இருக்கிறது. இது கூட இதனுடைய பின்னணி கூட ஒரு கனவாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட கனவை மாத்திரம் வைத்து இது உருவாக்கப்படவில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவு சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் தன்னுடைய வாயினால் உரைத்தார்கள், இன்னஹா லருயா ஹக், இது ஒரு உண்மையான கனவு என்பதாக. வெறுமனே அந்த சஹாபியினுடைய கனவை கொண்டு மாத்திரம் இந்த பாங்கு உருவாக்கப்படவில்லை. இந்த கனவு கண்டதற்கு பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸ்தீக் செய்தார்கள், இன்னஹா லருயா ஹக், இது ஒரு உண்மையான கனவு என்பதாக. அதை வைத்துத்தான் இந்த பாங்கினுடைய நடைமுறை கூட இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது மாத்திரமல்ல, இப்படியும் இதை உற்று நோக்கலாம். ஹதீஸுடைய கிதாபுகள் இருக்கிறது. நாம் அதிகமாக புழங்கக்கூடிய கிதாபுகள் இருக்கிறது. அது புகாரி ஷரீஃபாக இருக்கலாம், முஸ்லிம் ஷரீஃபாக இருக்கலாம், கிதாபு திர்மிதியாக இருக்கலாம், அபூதாவுத் ஷரீஃபாக இருக்கலாம். ஸிஹாஹு ஸித்தா என்று சொல்லக்கூடிய கிரந்தங்களை பிரட்டி பார்க்கும் பொழுதும் கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில், தன்னுடைய கிரந்தத்தில் கனவினுடைய முக்கியத்துவத்தை இப்படியும் விளங்கலாம். தன்னுடைய கிதாபில் சொல்லும் பொழுது கிதாபு தஅபீர் என்று சொல்லி ஒரு பாடத்தை ஏற்றிருக்கிறார்கள். கிதாபு தஅபீர், கனவுக்கு எப்படி பயன் சொல்லுவது. இந்த பாடத்துக்கு கீழே இந்த தலையங்கத்தின் கீழ் உப தலையங்கங்களாக சின்ன சின்ன பாடங்களாக சின்ன சின்ன பந்திகளாக சுமார் 48 பந்திகள் 48 தலையங்கங்களில் கீழே பேசியிருக்கிறார்கள். கிதாபுர் ருயா, கனவை பற்றி பேசக்கூடிய பாடத்தின் கீழ் 48 தலையங்கங்களில் தலையங்கமிட்டிருக்கிறார்கள். அதில் முதலாவது தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாபு அவ்வலி மா புதிஅ பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹ்யி அர்-ருயா ஸாலிஹா. இதை சொல்லிவிட்டு கடைசியாக பாபு தஅபீர் ருயா பஅத ஸலாத்தி சுபஹ், சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு கனவுக்கு தாற்பயம் சொல்லுவது என்ற தலையங்கத்தில் பேசியிருக்கிறார்கள். இமாம் முஸ்லிமை எடுத்து பார்க்கும் பொழுது இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுர் ருயா என்று சொல்லி ஒரு தலையங்கமிட்டு தன்னுடைய முஸ்லிம் ஷரீஃபில் 6 கிரந்தங்களில் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிமுடைய கிரந்தத்தில் கிதாபுர் ருயா என்ற ஒரு பாடத்திட்டிருக்கிறார்கள். அதுக்கு கீழே 5 தலையங்கங்களில் பேசியிருக்கிறார்கள். சுமார் 26 ஹதீஸ்களை உள்வாங்கி இருக்கிறார்கள். இமாம் திர்மிதியை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. கிதாபுர் ருயா என்ற ஒரு பாடத்திட்டிருக்கிறார்கள். அதிலே சுமார் 10 தலையங்கங்களில் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசியிருக்கிறார்கள். எனவே அன்பான நேயர்களே, அன்பான சகோதரர்களே, குர்ஆனும் சுன்னாவும் இந்த கனவுக்கு ஏராளமான ஒரு மிக உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கிறது. எனவே நம்முடைய ஒரு கடமை இருக்கிறது. கனவினுடைய அந்தஸ்து என்ன, கனவுடைய தரம் என்ன, இதை பற்றி நாம் விளங்கிக் கொள்வது இந்த காலத்தினுடைய நேரத்தினுடைய மிக பொருத்தமான ஒரு பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கும் என்று சொல்லி இந்த விடயத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, கனவு என்று சொல்லும் பொழுது கனவுக்கு பல வகையான தாற்பயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஞ்ஞான உலகத்தில் கனவுக்கு தாற்பயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஃபல்சஃபா, அதாவது வியாக்கியானம் பேசக்கூடியவர்களும் கனவை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் கனவை பற்றி இப்படியும் பேசியிருக்கிறது. இப்படி எல்லாம் கனவை பற்றி சொல்லியிருக்கிறது. ஆனால் அல்லாமா ஷேகுல் இஸ்லாம் இப்னு கையிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுக்கு தாற்பயம் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், அம்சாலுன் மத்ரூபத்துன் யضربுஹல் மலக்கு அல்லதி வக்கல அல்லாஹு பிர்ருயா லியஸ்ததில்ல الراعي مما ضرب له من المثل على نظيره ويعبر منه الى شبهه. அதாவது கனவை கொண்டு சாட்டப்பட்டிருக்கக்கூடிய மலக்கு ஒரு மனிதனுக்கு முன்னால் காட்டக்கூடிய சில உதாரணப்பட்டிருக்கக்கூடிய மலக்கு
ஒரு மனிதனுக்கு முன்னால் காட்டக்கூடிய சில உதாரணங்கள் தான் அது. அதை வைத்து நடக்க இருக்கக்கூடியவைகளை அவர் அடையாளமிட்டு அதற்கு அதனுடைய தாற்பயத்தை விளங்கி அவர் செயல்பட வேண்டும் என்பதாக இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுக்கு தாற்பயம் சொல்கிறார்கள். இது வெறுமனே ஒரு தானாக உருவாகக்கூடிய ஒன்றல்ல, ஒரு மலக்கை அல்லாஹ் சாட்டி இருக்கிறான். அந்த மலக்கின் மூலமாகத்தான் இது எங்களுக்கு முன்னால் காண்பிக்கப்படுகிறது என்ற கருத்தை ஹஜ்ரத் இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, மிக அரபு பாஷை எடுத்துக்கொண்டால் ஒரு வித்தியாசமான பாசை. அதில் புழக்கத்தில் நல்லதுக்கு கெட்டதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு வகையான வார்த்தைகள் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கிதாபுகளை, ஹதீசுடைய கிதாபுகளை பிரட்டி பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அழகான விதத்தில் சொல்லியிருக்கிறார்கள். கனவு சொல்லக்கூடிய கட்டத்தில் ருயா என்று சொன்னால் இது பெரும்பாலும் நல்லவர்கள் காணக்கூடிய கனவுக்கு ருயா என்று சொல்லப்படும். பாவிகள் அல்லது பாசிக்குகள், அநியாயக்காரர்கள் காணக்கூடிய கனவுகளுக்கு அது அஹ்லாம், எந்த விதமான தாற்பயத்தையும் அந்த கனவு விளைவிக்காது. அப்படிப்பட்ட ஒரு கனவு என்பதாக. அதனால தான் ஆரம்பத்தில் குர்ஆனில் சூரா யூசுஃபுடைய இதே சூறாவினுடைய ஒரு பகுதியில் அந்த அரசன் கனவு கண்டு மக்களை அழைத்து மக்களிடத்தில் கேட்கிறார், இந்த கனவுக்கு தாற்பயம் சொல்லுங்கள் என்பதாக. அப்பொழுது மக்கள் சொன்னார்கள், காலு அவ்ஆசு அஹ்லாமின், இதெல்லாம் ஒரு வகையான ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், இதுக்கு எந்த விதமான தாற்பயமும் இல்லை என்பதாக அவர் சொல்லிவிட்டார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ரெண்டு வார்த்தைகள் அர்-ருயா வல் ஹில்ம் என்று சொல்லக்கூடிய, ஹில்ம் என்று சொல்லக்கூடியது, இது ரெண்டும் வித்தியாசமானது. ருயா ஸாதிகா மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றுதான் இந்த நல்ல கனவுகள். இதே போல ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடியதற்கு இந்த பெயர் இடப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இப்பொழுது ஒரு கனவு கண்ட ஒரு மனிதர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இதே நேரத்தில் அதற்கு முன்னால் ஒரு விஷயம் இருக்கிறது. கனவை பற்றி சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒரு வார்த்தையை கையாண்டிருக்கிறார்கள். அர்-ருயத்துல் ஹஸனா மின் அர்-ரஜுலி ஸாலிஹ் ஜுஸ்உம் மின் 46 ஜுஸ்அம் மின் அன்-நுபுவா. ஒரு முஃமினான மனிதன், ஒரு நல்ல சாலிஹான மனிதன் காணக்கூடிய கனவு தனக்கு நுபுவத்தினுடைய 46 பகுதிகளில் ஒன்று என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு மாற்றமாக இன்னும் சில ரிவாயத்துகளில், அறிவிப்புகளில் அர்-ருயா ஸாலிஹா, ஒரு மனிதன் காணக்கூடிய கனவு அவன் 70 நுபுவத்தினுடைய 70 பகுதிகளில் ஒரு பகுதி என்பதாகவும் வந்திருக்கிறது. இன்னும் சில ரிவாயத்துகளில் இது 45 பகுதிகளில் ஒரு பகுதி என்பதாகவும் வந்திருக்கிறது. இப்படியாக வித்தியாசமான ரிவாயத்துகள், வித்தியாசமான அறிவிப்புகள் இருந்தாலும் கூட அநேகமான அறிவிப்புகளில் 46 பகுதிகளில் ஒன்று என்பதாகத்தான் இந்த ரிவாயத்துகள் தென்பட்டிருக்கிறது. இதற்கு பல வகையான அர்த்தங்கள், பல வகையான கருத்துக்கள் உலமாக்களின் மூலமாக ஹதீஸுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடிய, ஹதீஸுக்கு தஃசீர் சொல்லக்கூடிய, ஷரஹ் செய்யக்கூடிய உலமாக்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் 46 என்று சொல்லக்கூடியது இது ஒரு பிரபல்யமான ஹதீஸாக இருக்கிறது. அனைவரும் இந்த இதுக்கு கருத்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லி இருக்கிறார்கள். எப்படி 46 ஒன்றாக இருக்க முடியும்? ஒரு கனவு என்று சொன்னால் ஒரு மனிதன் காணக்கூடிய ஒன்று. இது ஒரு வஹி அல்ல, இது ஒரு நுபுவத்தாக இருக்க முடியாது. இது எப்படி நுபுவத்தாக இருக்கும் என்று சொல்லி மக்கள் இதை ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். இதில் 2 விடயத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏன் 46 ஒன்று என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது? நம் அனைவருக்கும் தெரியும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைத்தது 40. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது ரபீஉல் அவ்வல். ரபீஉல் அவ்வலில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறார்கள். அப்படி என்றிருந்தால் நபி பட்டம் நபிக்கு கிடைத்திருக்க வேண்டும் ரபீஉல் அவ்வலில். அப்பொழுதுதான் அது 40 இருக்கும். ஆனால் நாங்கள் விளங்கி இருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். குர்ஆன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா. ஒரு சங்கையான இரவில் குர்ஆனை இறக்கினோம். லைலத்துல் கத்ரில் குர்ஆனை இறக்கினோம்.